இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்பு மட்டுமே சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு நிவாரணியா நான் பார்க்குறேங்க. ஏன்னா தலைவலிக்கு தேவையான நிவாரணி ஜண்டுபம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிரச்சனைந்து வெளிவரல நமக்கு ஒரு நிவாரணி தேவைப்படுகிறது அல்லவா? ஆனால் அன்பு மட்டுமே சர்வரோக நிவாரணி அப்படின்ற ஒரு தன்மையை இன்றைய வாசங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கர்மம் அருளாசிர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய உலகம் பல நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளது. உடல் நோய்கள் மட்டுமல்ல, பொறாமை, வெறுப்பு, சுயநலம், தற்பெருமை, மன அழுத்தம், தனிமை போன்ற ஆன்மீக மற்றும் உளவியல் நோய்களும் மனிதனை வாட்டுகின்றன. இவற்றுக்கெல்லாம் உண்மையான மருந்து என்ன என்பதை வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. அன்பு மட்டுமே சர்வ ரோக நிவாரணி என்று. அதைத்தான் முதல் வாசகத்தில் எலியாவும் எலிசாவும் அன்பால் தொடர்ந்த உறவை நமக்கு நினைவுபடுத்துகிறார். எலியா விண்ணேற்றம் பெறுவதற்கு முன் எலிசாவை பல முறை விட்டு செல்லும்படி கூறுகிறார். ஆனால் எலிசா, ஆண்டவர் வாழ்க, உங்கள் உயிர்மேல் ஆணையாக நான் உங்களை விட்டு பிரியேன் என்று தெளிவாக சொல்லுகிறார். இது ஒரு சீடனின் அன்பு. அந்த அன்பின் காரணமாகவே எலிசா எலியாவின் ஆவியில் 2 மடங்கு பங்கை பெற்றார். அன்பு இருக்கும் இடத்தில் ஆசீர்வாதம் பெறுகிறது. அன்பு இருக்கும் இடத்தில் இறைவனின் ஆற்றல் செயல்படுகிறது. இயேசுவின் போதிக்கும் மறைவான அன்பை பற்றி சிந்திக்கலாமா நற்செய்தியில? நீங்கள் அறச்செயல்கள் செய்யும் போது மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்யாதீர்கள் என்று கூறுகிறார். அன்பு உண்மையானதாக இருக்க வேண்டுமெனில் அது புகழுக்காக அல்ல, இறைவனுக்காக இருக்க வேண்டும். உதவி செய்யும் போதும், ஜெபிக்கும் போதும், நோன்பு இருக்கும் போதும் பிறர் பாராட்டுக்காக அல்ல, அன்பில் நாள் செய்ய வேண்டும். உன் தந்தை மறைவாய் காண்கிறார், அவர் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் என்று சொல்கிறார். மறைவாய் காண்கிற தந்தை உங்களுக்கு கைமாறு அளிப்பார். உண்மையான அன்பு விளம்பரம் தேடாது, அது இதயங்களை தேடுகிறது. அன்பு குணப்படுத்தும் மருந்து என்பதை நாம் உணர வேண்டும். 1 கொரிந்தியர் 13:4 சொல்ற மாதிரி அன்பு பொறுமையுள்ளது, அன்பு கனிவுள்ளது. 1 பேதுரு 4:8 சொல்கிறார் அன்பு பல பாவங்களை மூடிவிடும். 1 யோவான் 4:8 சொல்கிறார் கடவுள் அன்பு என்று, கடவுளே அன்பு என்று. மருந்துகள் உடலை குணப்படுத்தலாம், ஆனால் அன்பு உடலையும் மனதையும் ஆன்மாவையும் குணப்படுத்தும். ஒரு சிறிய நிகழ்வை நான் நினைவில் கொள்கிறேன். ஒரு முதியவர் இல்லத்திலிருந்து வயதான பெண் ஒருவர், அதாவது ஒரு முதியோர் இல்லத்தில் வயதான பெண் ஒருவர் இருந்தார். எப்போதும் சோகமாக இருந்தார். அவருக்கு தேவையான உணவு, மருந்து அனைத்தும் கிடைத்தன. ஆனால் மகிழ்ச்சி இல்லை. ஒரு நாள் சிறுமி ஒருவர் வாரந்தோறும் வந்து அவருடன் சில நிமிடம் பேசத் தொடங்கினார். பாட்டி, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று அன்பாக கேட்டார். சில வாரங்களுக்கு பிறகு அந்த முதியவர் கூறியது அழகாக, எனக்கு மருந்துகள் நிறைய கிடைத்தன, ஆனால் என்னை குணப்படுத்தியது இந்த குழந்தையின் அன்பு தான் என்று. அன்பு பல நேரங்களில் மருத்துவரால் செய்ய முடியாததையும் செய்கிறது. உளவியலாளர்கள் சொல்லுவது போல என்ன கூறுறாங்க அப்படின்னா, ஒருவர் அன்பை பெறும்போது, அன்பை செலுத்தும் போது மன அழுத்தம் குறைகிறது, நம்பிக்கையை அதிகரிக்கிறது, வாழ்வின் அர்த்தம் தெளிவாகிறது, அன்பு மனிதனின் உள்ளத்தை புதுப்பிக்கும் ஆற்றல் கொண்டது என்று சொல்கிறார். இயேசுவின் சிலுவை அன்பின் உச்சம். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எவரிடம் இல்லை என்று சொல்கிறார். யோவான் 15:13 சிலுவையில் இயேசு உலகின் பாவம், வெறுப்பு, சாபம் ஆகியவற்றை அன்பால் வென்றார். ஆகவே கிறிஸ்துவரின் மிகப்பெரிய சாட்சியம் அன்பாக வாழ்வதே. இன்று நம்மை நாம் கேட்டுக்கொள்வோம். என் குடும்பத்தில் காயங்களுக்கு நான் அன்பின் மருந்தா? என் சமூகத்தின் பிரச்சனைகளுக்கு நான் அன்பின் தீர்வா? என் ஜபம், நோன்பு, தர்மம் உண்மையான அன்பிலிருந்து வருகிறதா? எலிசாவை போல உறுதியான அன்பும் இயேசு போதித்த மறைவான அன்பும் நம்மிடம் இருந்தால் நாமளும் பல இதயங்களை குணப்படுத்த முடியும். அதனாலதான் 1 கொரிந்தியர் 13:13 சொல்லுகிறது, இவைகளுள் மிகப்பெரியது அன்பே என்று. அன்பு இருக்கும் இடத்தில் காயங்கள் குணமாகும். அன்பு இருக்கும் இடத்தில் உறவுகள் உயிர் பெறும். அன்பு இருக்கும் இடத்தில் இறைவன் தங்குவார். எனவே அன்பு மட்டுமே சர்வ ரோக நிவாரணி என்பதை மறந்துவிடாமல் வாழ்வோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, உமது அன்பின் செயல்கள் எங்கள் வாழ்வின் நிவாரணி என்பதை உணர்ந்து வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.